எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருக்குறளில் நாம் பார்க்க இருப்பது 40வது அதிகாரம், கல்வி. கல்வி என்ற அதிகாரம். முதல் குறள், கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஒருவன் கற்பதற்குரிய நூல்களை ஐயமின்றி திரிவின்றி கற்க வேண்டும். அப்படி கற்ற பிறகு அதற்குரிய ஒழுக்க நெறியில் வாழ வேண்டும். இரண்டாவது குறள், எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணம் எழுத்தும். எண்ணென்று சொல்லப்படுவனவும் எழுத்தென்று சொல்லப்படுவனுமாகிய இரண்டினையும் மக்கள் உயிர்க்கு கண்கள் என்பர் கற்றறிந்த பெரியோர்கள். மூன்றாவது குறள், கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கல்வி கற்றவரே உண்மையில் கண்கள் உடையவர்கள் என்று உயர்த்தி சொல்லப்படுவர். கல்லாதவர்கள் முகத்தில் புண்கள் 2 உடையவராக இழித்து கூறப்படுவர். நான்காவது குறள், உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பலரும் மகிழுமாறு அவர்களுடன் கூடி பழகி பின்னர் இவரை இனி எப்போது காண்போமோ என்று அவர்கள் எண்ணி ஏங்குமாறு அவர்களை விட்டு பிரிதலே கற்றறிந்த புலவர் தொழிலாகும். ஐந்தாவது குறள், உடையார்முன் இல்லார்போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். பாருங்க, செல்வர் முன்பு வறியவர் ஏங்கி நின்று யாசித்தல் போல கல்வி உடையவர் முன்பு வணக்கத்தோடு பணிந்து நிற்கும் கற்றவர்களே உயர்ந்தவர் ஆவர். அவ்வாறு கல்லாதவர் தாழ்ந்தவரே ஆவர். ஆறாவது குறள், தொட்டனைத்து ஓரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டனைத்து ஓரும் அறிவு. மணற்பாங்கான இடத்தில் உள்ள கிணற்று நீர் தோண்டும் அளவுக்கு ஏற்ப சுரக்கும். அதுபோல மக்களுக்கு அவர்கள் கற்ற கல்வியால் அளவுக்கு ஏற்ப அறிவு வளரும். ஏழாவது குறள், யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் இல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்நாடும் சொந்த நாடாகும், எந்த ஊரும் சொந்த ஊராகும். அப்படி இருக்க ஒருவன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால்? ஒரு கேள்வியான ஒன்றாக இருக்கிறது. எட்டாவது குறள், ஒருமையின்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏம உடைத்து. ஒருவனுக்கு அவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வியானது அப்பிறவியோடு போகாது, 7 பிறவிகளிலும் தொடர்ந்து சென்று உதவும் இயல்பு உடையதாகும். அதுதான் 8வது குறள் விளக்கம். 9வது குறள், தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமறுவர் கற்றறிந்தார். கற்றறிந்தவர் தாம் இன்பமுடையவராக காரணமாகிய கல்வியால் உலகத்தினரும் இன்பமடையும் சிறப்பை கருதி அக்கல்வியை மேலும் விரும்பி கற்பர். 10வது குறள், கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். ஏனைய மணி பொன் முதலிய செல்வங்கள் அழியக்கூடியன, ஆதலால் அவை செல்வங்கள் ஆகா. கல்வியின் சிறப்பை பற்றி வள்ளுவர் மிக தெளிவாக இந்த கல்வி என்கிற இந்த தலைப்பில் கூறியிருக்கிறார். நாமும் கல்வியை கற்றாலும் தினமும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்போம். கற்றுக்கொண்டே இருப்பவருக்கு வாழ்த்துக்களை கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.